நீதிமானை காப்பதே சோதனம் என்று இந்த கிருபையின் பாவங்களை நான் தொடர்ந்தோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கோ தீமையினால் நிறையப்படுத்துவார்கள். தீமையினால் நிறையப்படுவார்கள் துன்மார்க்கம், ஆனால் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது சொல்லிப்பார். கர்த்தர் நீதிமானை நன்மையை விசாரிக்கிறார், அவனை பாதுகாத்து பராமரிக்கிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராமல் அவர் பாதுகாக்கிறார். அவனுக்கு ஆபத்து வரும்போது கர்த்தரே அவனுக்கு கேடகமாக அரணாக பாதுகாப்பாக இருக்கிறார். நீதிமானுக்கு தீங்கு அணுகுவதில்லை என்கிறதை நாம் இந்த நீதிமொழியில பார்க்கிறோம். நீதிமானுடைய நாச மோசங்களும் வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நீதிமான்களை எந்த அந்தகார சக்திகளும் நெருங்க முடியாது. நீதிமான்களிடத்தில் தேவனுடைய கிருபையும் வல்லமையும் நிரம்பியிருக்கிறது. நீதிமானை சோதனை வரலாம், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய கிருபையும் பலத்தினால் சோதனைகளை மேற்கொள்வார்கள். அவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் தருவார்கள். யோபுவை போல, ஆபிரகாமை போல, யோசேப்பை போல சோதிப்பது அது தேவன் நமக்கு சில வழிமுறைகளை வைத்திருந்தார். யோபு சோதிக்கப்பட்டார், நீதிமானை காத்தார். ஆபிரகாமே தேவன் காத்தார், யோசேப்பை கர்த்தர் காத்தார். அவர்கள் நீதிமான்களாக இருந்து பார்த்தது போல நாமும் தேவனுடைய கிருபையினால் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.